அன்பர்களே, இன்றைய நல்லதொரு சிந்தனை விருந்தாக துன்பங்களிலிருந்து விடுதலை பெற என்ற தலைப்பிலே சிந்தனை மேற்கொள்ள இருக்கிறோம். துன்பம் என்று சொல்லக்கூடியது இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களைத்தான் துன்பம் என்று சொல்லுவோம். மனிதனாக இருந்தால் மனம் என்ற ஒரு பாங்கும் அங்கே இணைகிறது. விலங்குகளுக்கு மனம் என்பது இல்லை என்பதை நாம் அறிவோம். ஆனால் இப்படி பார்த்தோம்னு சொன்னா உடலுக்கும் உயிருக்கும் ஒத்ததாக இருக்க வேண்டும். நாம் செய்யறது எதை செய்தால் விலங்குகளுக்கும் பொதுவானது. எந்த உயிருக்கும் துன்பம் பயக்காத தன்மை. இப்ப இதை வள்ளல் பெருமானார் தானே நமக்கு காட்டி கொடுத்தார், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற பெயரிலே. ஆனால் இப்ப நம்முடைய உடலும் மனதும் இடுக்கண் என்ற துன்பம் என்று வள்ளுவர் ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கிறார். அதுல அப்ப அந்த கவலை, இடுக்கண், கஷ்டம், துன்பம் என்பதை சொல்லி அந்த துன்பத்தை நாம் துன்பத்தால் துன்பப்படாமல் இருப்பதற்கு எப்படி வழி என்று சொன்னது வள்ளுவத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு. அன்பர்களே, அப்ப இது உடலுக்கும் மனதுக்கும் தானே தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப முதல்ல உடல் தத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னா, உடல் என்பது பஞ்சபூத கூடுகைகளால் ஆனது என்பதை நாம் அறிவோம். பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியது இயற்கையினுடைய ஒரு நிகழ்வு தானே. அது ஆகாசமாக இருக்கட்டும், காற்றுகளா என்ற இரண்டாவது பூதமாக இருக்கட்டும், வெப்பம், நீர், நிலம் என்ற 5 தன்மைகள். இத்தகைய 5 பண்புகளும் இங்கே நம்முடைய உடலிலே பருவுடலாக, இரத்த ஓட்டமாக, வெப்பமாக, மூச்சு காற்றாக, உயிராக இயங்கி கொண்டிருக்க. இப்ப இந்த இயக்கத்துல எப்படி இயற்கையில ஒரு சீர்மை உண்டு என்று கருதுகிறோம், அதே சீர்மை இங்கே நம்முடைய உடலிலே இயங்க வேண்டும் என்றால் இங்கே உள்ள அந்த ரிதம் ஆஃப் நேச்சர் என்று சொல்லக்கூடிய இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த ஒழுங்கமைப்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தாவரங்களும் விலங்குகளும் அந்த இயற்கைக்கு ஒத்ததாகவே வாழ பழகி இருக்கிறது. எல்லாமே மாலை நேரமானா கூடுக்கு வந்துடும். பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, அதனுடைய இருப்பிடத்துக்கு வந்துடும். காலையில் இறை தேடப்போம். ஆனால் நாம் எப்படி பண்ணுறோம்? மாலையாச்சுன்னு விளக்க போட்டுக்கிட்டு ஆரம்பித்தோம்னா தூங்குறதுக்கு 12 மணி பண்ணுவான். காலையில் எழுகிறோமா என்று சொன்னால் சூரிய உதயமே பார்த்ததில்லைன்னு சொல்லுவான். அப்போ இப்போ இயற்கையிலிருந்து நாம் மாறுபடுகிறோம். இயற்கை சூழல், இயற்கை வாழ்வியல் என்று ஒன்று உண்டு. இப்போ எவ்வளவுக்கெவ்வளவு அட்வான்ஸாக இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் ரசாயனங்களை சேர்க்குறாங்க. அதுலேயே எக்ஸ்பைரி டேட் எதுலெல்லாம் போட்டிருக்கானோ, அப்போ அது இவ்வளோ நாளைக்கு தான், அப்புறம் கெட்டு போகும்ன்றது அதுலேயே இருக்கு. எனவே இந்த உணவு முறைகளிலே கூட ஃபாஸ்ட் ஃபுட்டு வரைக்கும் நம்ம இப்போ வந்துட்டோம். ருசியாக இருக்கணுன்றதுக்காக அதில் அஜினோமோட்டோ அது இதுன்னு என்னத்தையும் சேர்த்து ருசி, வாய்க்கு ருசியாக கொடுத்துட்றானே தவிர இயற்கையினுடைய விளைபொருளாக இருக்கக்கூடிய காய்கறிகளும் கனிகளும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள், அது விவசாயத்தை விஞ்ஞான ரீதியாக கொண்டு போகிறோம்னு சொல்லி அந்த விதை இல்லாத என்று ஒரு வார்த்தையை சேர்த்துடுறான். ஆனால் வித்தில் தானே சிறப்பு இருக்கு. அப்ப மரபணு மாற்றப்பட்ட விதைகள் என்று நாம் அறிகிறோம்.
அங்கேயும் தவறு நிகழ்கிறது, இயற்கையிலிருந்து முரண்படுகிறோம். அதே போல் இந்த உணவு வகைகளில் நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடியதில் அது அந்த விலங்குகள் அல்லது பறவைகள், கோழியாக இருக்கட்டும், அதனுடைய ஊக்கத்திறன் அதிகமாவதற்காக அதுக்கும் ரசாயனங்களை உணவு முறையில் கொடுக்குறாங்க. அப்போ அது சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரம் பெருசாகி அது சீக்கிரமாக பயனளிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த உணவுகளை ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய உடம்புலையும் அந்த மாற்றங்களுக்கு காரணங்களாகிறது. ஏன்னா நம்முடைய உடம்புல கிளாண்ட்ஸ் இருக்கு. அந்த கிளாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாண்டும் இரவில் எந்த நேரத்தில் அது ஓய்வு எடுத்துக்குது, என்னென்ன சுத்தம் பண்ணுற வேலையை அது பார்க்குதுங்கிறது ஒரு ஷெட்யூலே உண்டு. அப்போ இரவு குறைந்தபட்சம் 7 மணி நேரமோ அதிகபட்சம் 8 மணி நேரமோ தூங்கணும். அப்போ அந்த தூக்கத்தை கிடத்துக்கிட்டே செகண்ட் ஷோ போகிறான், இல்லை வேலை கட்ட வேலையெல்லாம் உணவு எடுத்துக்கிறான். அப்போ எல்லா முறைகளுமே மாறுகிறது. இயற்கையிலிருந்து மனிதன் விலகி கொண்டிருக்கிறான். கேட்டால் சென்ட்ரலைஸ்டு ஏசிமா பங்களா பூரா எல்லா பக்கமும் காற்று உள்ளே வராமல் அடைச்சி வச்சு வீடு பூரா ஏசி பண்ணியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, சென்ட்ரலைஸ்டு ஏசி 12 மணி அளவுக்கு வீடு கட்டி ஃபுல்லாக ஏசி பண்ணியிருப்பாங்க. அப்போ இயற்கையான காற்றோட்டத்துக்கு வழி இல்லை. அந்த நாளில் மனையடி சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா இப்படி காற்று வந்து இப்படி போகட்டும்னு தான் வாசலுக்கு நேராக ஜன்னல் வைக்கிறதுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ இயற்கையான ஒரு காற்றோட்டம் இப்படி வந்து இப்படி போகிறதுக்கு வழி இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணிடுறான், சீல் பண்ணிடுறான். இன்னொன்று, அன்றைக்கெல்லாம் ஓடி ஓடி உழைத்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்றைக்கு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. அடுப்பாங்கரையில் போய் சுவிட்சை தட்டினா மிக்சி ஓடிடும், அரைச்சி கொடுத்துரும். சுவிட்சை தட்டினா கிரைண்டர் ஓடிடும், அரைச்சி கொடுத்துரும். அதே மாதிரி செய்து வைத்த உணவுப் பொருள் கூட ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சா அது பரவாயில்ல, கவலை இல்லை, ஒரு 3 நாளைக்கு இருக்கும்னு தாங்கிக்கும்ன்று. காய்கறியாக இருந்தால் வாழ்க்கை மட்டும் அது ஒரு வாரத்துக்கு கூட கிடக்கும். ஆனால் அப்போ அந்த காய்கறிகளாக இருக்கட்டும், உணவுப் பொருள்களாக இருக்கட்டும், அதனுடைய இயற்கையான பண்புகள் மாறிவிடுகிறது. அப்போ எவ்வளவு தூரம் நம்ம இயற்கை வாழ்வியலிருந்து மாறி போயிருக்கிறோம்ன்றது புரிஞ்சு கொண்டிருக்கு. அதை தாண்டி இந்த உடலும் மனமும் தானே முக்கியம்னு பார்த்தோம். அப்போ இந்த உடலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கருவிகளும் இயற்கையினுடைய சிறப்பான செயலை ஒழுங்காக நிகழ்த்து கொண்டிருக்கிறது. கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னு வைங்க, தானாக கண்ணில் நீர் கலங்கி அதை ஓரத்துக்கு தள்ளி ஒதுக்கி கொண்டு வந்துடக்கூடிய தகைமை அதற்கு இருக்கு. மூக்கு வழியாக ஒரு டஸ்ட் உள்ளே போச்சுன்னு வைங்க, ஒரு தும்மல் வந்து அது வெளியேற்றிடுது. வாய் வழியாக பொருந்தாத பொருள் போச்சுன்னு வைங்க, உமட்டிக்கிட்டு வெளியில் வந்துடக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தாண்டி அமைக்க ஏதாவது ஒரு பொருந்தாததை உண்டாச்சுன்னு வைங்க, அதை அப்படியே பரட்டிக்கிட்டு வாந்தியாக வெளியில் வந்துடுது. அதையும் தாண்டி டைஜஷனில் போய் ப்ராப்ளம் வந்தால் அது அப்புறம் வேற கழிவு உறுப்பு வழியாக அது என்ன ஆகிக்குது, அதுவும் மோஷனில் முரண்பாடான வெளிப்பாடை காட்டி விடுகிறது. எனவே இந்த உடலிலே இயங்கக்கூடிய உயிர் என்ற இறைத்தன்மையினுடைய பண்பை நாம் மதித்து ஒழுக தவறிவிடுகிற போது, இங்கே பருவுடலிலே உயிரானது நிலை பெறுவதற்கு ரொம்ப பொருத்தமில்லாத தன்மை ஏற்பட்டு விடுகிறது. அதற்காகத்தான் அந்த நாளில் யோகாசனா சொன்னாங்க, பிராணாயாமம் சொன்னாங்க, மூச்சு பயிற்சிகளை சொன்னார்கள், வாசியோகம் என்று சொன்னார்கள், தியானத்தையும் சொன்னார்கள். இப்போ எனக்கு நைட்டு படுத்தா தூக்கமே இல்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் எங்கே திருப்பி விட்றாருன்னா நீங்கள் யோகா கிளாஸ் போங்கன்னு தான் திருப்பி விட்றாரு. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, இருந்தாலும் வேணால் உங்களுக்கு டவுட்டுக்கு யோகா கிளாஸ் போங்கன்னு திருப்பி விடுறதாக இருக்கு. அப்போ அந்த முழுமையான சுவாசம் இழுத்து விடுவது அளவுக்கு கூட நாம் இப்போ எதுவும் செய்கிறதில்லை. எங்கே போனாலும் 2 வீலரில் போயிடுறோமா, போன இடத்துல டேபிள் சேரு சோஃபாவோட உட்காந்துரும், தரையில் கூட உட்கார்றதில்லை. சாப்பிட்றது கூட தரையில் உட்கார்றதில்லை, டைனிங் டேபிள் ஆகிப்போச்சு.
இன்னும் ஐடி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கும் அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேயே அந்த உடலை இருத்தி மணிக்கணக்காக, அது உங்களுக்கு தெரியும், அதில் காலவரம்பே கிடையாது. ஐடியில் காலவரம்பு அவ்வளோ தூரம் 10 மணி நேரம் வேலை கூட கொடுத்துட்றாங்க. அப்போ இது மாதிரி நம்முடைய வாழ்வியலில் எது பொருந்தக்கூடியது எது பொருந்தாதது என்ற சீர்தூக்குதல் இல்லாத காரணத்தினாலே, இயற்கையோடு ஒட்டிய வாழ்வியலை நாம் கொள்ளாத காரணத்தினாலே, குறிப்பாக ஒன்று சொல்லலாம் என்று சொன்னால், அசைஞ்சு கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்பு. பாருங்க, நாம நம்முடைய மனதை என்ன பண்றோம், தேவையில்லாம உளைச்சலுக்கு கொண்டு போயிடுறோம். அது என்னன்னு கேட்டா, நமக்கு இயற்கையாகவே எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் அவையார் பாடினாங்க, 9 நாழி உடுப்பது 4 முழம்னாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு தானே காந்தியாருக்கு அந்த அரையாடையை மேற்கொண்டார், நமக்கெல்லாம் தெரியும். 9 நாழி என்றால் ஒரு நாழி என்று ஒரு அளவு, ஒரு ஆழாக்கு உழக்குன்னு சொல்றது போல. அந்த அளவு சாதம் வச்சா போதும் ஒரு வேளை உணவு சாப்பிட்றது. 9 நாழி உடுப்பது 4 முழம். ஆனால் நம்ம எவ்வளவு சேர்க்கிறோம்? தலைமுறைகளுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். தலைமுறைகளுக்கு சேர்க்கறதுனால தலைமுறைகள் சோம்பேறி ஆகிறாங்களா இல்லையா? 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னா நீ உன்னுடைய எதிர்கால சந்ததியை கெடுக்கிறாய் என்று பொருள், வேற ஒன்றும் இல்லை. எனவே அடிப்படை தேவைகளுக்குள்ள வாழக்கூடிய நிலை இருந்தாலும் மனிதன் என்ன பண்றான், உடல் அசைவை மறந்து விடுகிறான். அப்ப அந்த ஓயாமல் உழைக்கின்ற பாங்கும் அதற்கேற்றவாறு உணவின் தன்மைகளும் அமைந்திருக்கிற போது நாம் இயற்கையோடு கூடிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மூச்சு விட மறந்த உங்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. நல்லா மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம், அப்படின்னு ஃபுல்லா இழுத்து விடுறோம். அப்ப இந்நேரம் எப்படி மூச்சு விட்டோம்னு சொன்னா, மூச்சு விடுறதே ஞாபகம் இல்லாமல் விட்டுக்கிட்டு இருந்தோம்ன்றதான உண்மையான விஷயம். அப்ப ஏதோ ஒப்புக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம்ன்றது புரியுது. எனவே அந்த இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் செய்யக்கூடியதை நல்ல சுவாசம் நிறைந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுகிற போது அது வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டத்தையும் சேர்த்து ஒழுங்குபடுத்துகிறது. அதான் சித்த மருத்துவத்தில் அழகா சொன்னாங்க, வாதம் பித்தம் ஸ்லேத்மம்னாங்க. வாதம் என்றால் காற்று, பித்தம் என்பது வெப்பம், ஸ்லேத்மம் என்றால் நீரினுடைய பண்பு. இப்போ மூச்சு காற்று, வெப்பம் மற்றும் இரத்த ஓட்டம், இதை தான் நாடி பிடிச்சு பார்க்குறாங்க மருத்துவத்தில். அதுதான் முக்கியமானது. எனவே நாம் உண்ணுகின்ற உணவை எடுத்து இதுதான் வேணும்னு எடுத்துக்கொள்கிற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு இருக்கு. அதை வாயில் போட்டு சுவைத்து முழுங்கிட்ட பின்னால் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இந்த தொண்டைக்குழியை கடந்து உணவு போயிடுச்சுன்னா இங்கே நடக்கிற வளர்சிதை மாற்றங்கள் எல்லாம் இயற்கை தானே பண்ணுது, நாமளா பண்றோம். அது உள்ள போய் செரிக்கிறது, அது ஒழுங்கா உணவு குழாயில் இறங்கிறதுக்கு ஒரு சுரப்பி அங்கே வேலை செய்யுது. அங்கே கணைய நீர், பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே அதுக்குரிய என்சைம்ஸ் சுரந்து அங்கே அதனுடைய ஜீரண பணிகளை ஒழுங்காக செய்கிற ஒரு ரிதம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப யாரோ இதற்கு அதிகாரி என்று கேட்டார். எப்படி பாரில் வானில் மின்மினி போல் கண்ணில் படுபவை அவை என்ன, பேரிடி மின்னல் எவராலே பெருமழை பெய்வது யாராலே, யாரோ இதற்கு அதிகாரி என்று சொன்னது போல இங்கே உண்ணுகின்ற உணவானது வளர்சிதை மாற்றம் நடைபெற்று அது உடலிலே ஆற்றலாக பரிணமிக்கின்ற ஒரு நிலையெல்லாம் நாம் ஏதாவது செய்யறோமானா இல்லை. அப்ப அதை பேராற்றல் தான் நடத்துதுங்கிறது தான் அங்க சிறப்பு. அதை புரிந்து அந்த பேராற்றலோடு இணைந்து கொள்வதற்கு தான் தியானம் தேவைப்படுகிறது, வேறொன்றும். எனவே தான் உடல் அசைவற்றிருத்தல் தவறாகிறது, மனம் அசைவது தவறாகிறது. மனம் அசையாமல் இருக்கிறதுக்கு பயிற்சி தான் தியானம்.
வேற ஒன்றும் இல்லை. தியானத்தில் பல வகை உண்டு. சுருக்கமா ஒரு வகை சொல்லலாம்னா, புத்தர் சொன்னது போல உள்ள போற மூச்சு வெளியே வர்ற மூச்சை கவனிங்க. அதுல அவ்வளவு நுணுகிய தன்மை வந்து விடுகிறது. உள்ள போற மூச்சை வெளியே வர்ற மூச்சை மட்டும் கவனிக்கிறதுன்னு ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சாதான் மூக்கு துவாரங்கள் வழியா உள்ள போறதும் வெளியே வர்றதும் தெரியும். அவ்வளவு நுணுகி நிக்கணும். அப்ப மனசு ஊன்றி கவனிக்க வேண்டி இருக்கிறது. இதே மூச்சு பயிற்சிகள் செய்யலாமேனா நிறைய பேர் பயிற்சியாவே ரொம்ப காலத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பயிற்சியிலிருந்து அதனுடைய முதிர்ச்சிக்கு போறதில்ல. பயிற்சிங்கிறது ஒன்றை அடைவதற்கான ஒரு சாதனை மார்க்கம். சாதனை மார்க்கத்துல போய் சாதிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. சாதனை மார்க்கத்துல போய் சாதிப்பது எதை என்பது கேள்வி இருக்கு. அதனால்தான் நான் ஒரு தலைப்பு பேசியிருக்கேன், தியானிப்பவனும் தியானத்தின் பொருளும் ஒன்றே அப்படின்னு கூட பேசியிருக்கேன். ஏனென்று சொன்னால், இந்த மனம் என்பது ஓர்மைப்படுவதற்கு மன இயக்க மையமாகிய பெட்ரூட்டி கிளாண்டுங்கிறது புருவ மத்தியில் இருக்குங்கிறதுனால்தான் நமக்கு நெற்றிக்கண் என்று சொல்லி அங்கே அடையாளம் கொடுத்தார்கள். தேர்ட் ஐனாங்க. ஆனா 2 புறக்கண்களை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், தேர்ட் ஐக்கு போறது. இந்த தேர்ட் ஐன்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியில தியானம் செய்துவிட்டு 7வது மையமாகிய துரியத்தில் நிற்க பழகினோமே என்று சொன்னால், எப்படி டிஷ் ஆண்டனா கட்டிவிட்டா அது மேலிருந்து சேட்டலைட் அனுப்பக்கூடிய அத்துணை சேனல்களையும் ரிசீவ் பண்ணி இங்கே டிவியில் நமக்கு கொடுத்துடுதோ, எப்படி எல்லா ரேடியோ ஸ்டேஷன் வேவ்ஸையும் ரேடியோ என்ற சாதனத்தின் மூலமாக அதை டியூன் அப் பண்ணும்போது அது வருது. டியூன் அப் பண்ணலன்னா இங்கே இப்போ இந்த சிலோன் ஸ்டேஷனோ இல்லை கோயம்புத்தூர் ஸ்டேஷனோ அல்லது ஒவ்வொரு சென்னை வானொலி நிலையமோ இல்லை கோடை எஃப்எம்மோ இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் நமக்கு கேட்கறது இல்லை, டியூன் பண்ணால் வருது. இப்போ அதுபோல் நம்ம டியூன் பண்ணுறது தாங்க தியானம், வேற ஒன்றும் இல்லை. டியூன் பண்ணுறது தான் தியானம். இதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு கேட்டால், ரொம்ப பேர் தியானம் பண்ணால் மனசு நிற்கலையேங்கிறாங்க. உண்மைதான், மனம் நிற்கிறதுக்கு தான் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாதான் மன ஒருமை வரும். மன ஒருமை இருந்தால் தான் தியானம் நிற்கும். ரெண்டும் ஒன்றே ஒன்று சிக்கலாக அமைந்து கொண்டு இருக்கக்கூடியது. அப்போ கொஞ்சம் அதில் தியானத்தில் தீவிரம் காட்ட வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் மனம் என்ற நுட்பமான ஒரு நம்முடைய கருவி இருக்கிறது பாருங்கள். உயிரின் வெளிப்பாடாகிய மனம், அந்த உயிரின் விரிவாகிய மனம். இப்படி தீப சுடரும் ஒளியும் போல உயிரும் மனமும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி அந்த சுடரின் ஒளி விரிவடைகிறது போல நம்முடைய உயிரின் விரிவலையாகிய அலைகள் கண்ணின் மூலமாக பார்வையாக, காதின் மூலமாக கேட்டலாக, நாவின் மூலமாக சுவையாக 5 தன்மாற்றங்களை பெற்று இந்த உலக விஷயங்களிலே தொடர்பு கொண்டு அங்கே பரிணமிக்கிறோம். இப்ப அந்த உணர்வு என்பதுதான் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டோமே என்று சொன்னா, அந்த உணர்வுக்கு அந்த மனம் என்ற இயக்கத்தை சீர்மையாக உணர வைக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் பிட்யூட்டரி சுரப்பி புருவ மத்தியில் இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் ஆக்ஞை சக்கரம் என்று சொன்னார்கள், கண்புருவ பூட்டு என்று சொன்னார்கள், நெற்றிக்கண் சுழுமுனா நாடி என்று சொன்னார்கள். அவ்வளவு சிறப்பான அந்த மையம் இன்றைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த புருவமத்தி என்று சொல்லக்கூடியது அங்கே பிட்யூட்டரி சுரப்பி இருக்குன்னு விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த 7வது மையமாகிய துரியம் என்பது பெனியல் கிளாண்டுங்கிற சுரப்பி அங்கே இருக்குன்னு விஞ்ஞானமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சித்தர்கள் சொன்ன உண்மையெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் ஆம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை, நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் நாம் மறந்து விட்டோம். அதையெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் ஆம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கருமைய தூய்மையை பற்றி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் ஜெனட்டிக் சென்டர்னு சொல்றாங்க. இப்போ கருமைய தூய்மை ஜெனட்டிக் சென்டர்ன்றதுல டிஎன்ஏ ஆர்என்ஏயா பதிவுகள்லாம் இருக்குங்கிறதையும், அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆராய்ச்சி பண்ணா இது யாருடைய வித்து, யாருடைய குழந்தை அப்படிங்கிறத ரிலேஷனை கூட கண்டுபிடிச்சிடலான்னு சயின்ஸ் இன்னைக்கு ஒத்துக்குது இல்லை. அப்ப
கருவின் மீது உயிரை ஒன்றும் பயிற்சியாகிய கரு தவம் தருகிறார் மகரிஷி. கருவின் மீது உயிரை ஒன்றும் பயிற்சி. கரு என்பது என்ன? உங்களுக்கு தெரியும், தாயினுடைய கருப்பையில உருவாகிற குழந்தையை குறிக்கும். அப்ப அங்கே தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். எனவே அந்த கருமையத்தில் சென்று பதிகிறது என்று சொல்ல புலன் மூலமாகத்தான் வாங்கி உள்ள இருப்பு கட்டுது. விரிவு சுருக்க பதிவு என்று சொல்ல நாளடைவில் இவன் என்ன ஆயிட்டான்னா பதிவு வழி வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுல இருந்து மாறி அறிவுபூர்வமான சிந்தனைக்கு வர வேண்டும். அறிவுபூர்வமான சிந்தனை என்று சொன்னால் அறிவு மையமாகிய பின்னல் கிளாண்ட் வேலை செய்யணும்ல, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ற ஒரு சாதகம்தான் யோகம். யோகானா என்ன? யோகானா இன்னைக்கு ஆசனங்களை நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அது 26 63 அத்தனை ஆசனங்களை நினைத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த ஆசனங்களிலும் கூட என்ன இருக்குன்னா, இந்த ஆசனத்தை செய்யும் போது உடல் எப்படி இருக்கணும், மூச்சு எப்படி இருக்கணும், மனம் எங்க நிற்கணும், எந்த இடத்துல வைக்கணுங்கிறது. இப்போ சர்வாங்க ஆசனம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கால் மேல் நோக்கி இருக்கு, இடுப்பு பின்பக்கம் முதுகுல தாங்கி பிடிச்சிருக்கு. மனம் எங்க இருக்கணும்னா பிடரி இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் மனதும் சேர்ந்ததாகத்தான் கொடுத்தார்கள். நம்ம மனதுக்கும் பயிற்சி கொடுக்கறது இல்லை, தியானம் செய்யறது இல்லை, உடலுக்கும் வேலை கொடுக்கறது இல்லை. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு கேடுகளுக்கும் காரணம். சொல்றாங்கல்ல ஒபிசிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது அன்பர்களே, ரொம்ப பெருமையா சொல்லலாம், நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்னாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு துன்பம் வந்தாலும், தலைப்பு இன்னைக்கு அதான, துன்பங்களிலிருந்து விடுதலை பெற. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இந்த துன்பம் ஏன் வந்ததுன்னு பார்க்கணும். ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வலி ஏன் வந்ததுன்னு திரும்பி பார்த்தோம்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காஸ் அண்ட் எஃபெக்ட், இதுதான் இயற்கையினுடைய இயக்கம். காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். இப்போ இந்த சிஸ்டம் ஒழுங்கா இருக்குன்னு சொன்னோம். இந்த சிஸ்டத்தை நாம் பராமரிக்காத போது இது கொலாப்ஸ் ஆனது தான் உடல் கெட்டு போச்சுங்கிறது, உடம்பு சரியில்லைங்கிறது. அதுலேயும் கூட அதை முறையாக இயக்குவதற்கு தானே மூச்சு பயிற்சிகளை கொடுத்தார்கள், தியானத்தை கொடுத்தார்கள். நீங்க மீறி இதை மதிக்காம வாழ்க்கையை நடத்தி கொண்டே நாம இருந்தோம்னா மருத்துவர் இடத்துல தான் போக வேண்டியிருக்கு. மருத்துவர்கிட்ட போனா மருந்து கொடுக்குறாரு. மருந்துங்கிறது என்னன்னு கேட்டா மறு உந்து என்பது தான். உங்ககிட்ட இருக்க இம்யூனிட்டி குறைஞ்சு போச்சு, டாக்டர் அதை தூண்டி விடுறாரு. பையன் ஒழுங்கா படிக்கலன்னு டியூஷன் வைக்கிற மாதிரி. இன்ட்யூஷன் இல்லாத பையனுக்கு டியூஷன் தேவைப்படுது, உள்ளுணர்வு இல்லாத பையனுக்கு டியூஷன் தேவைப்படுது. புறத்திலிருந்து ஒரு டியூஷன், உந்து சக்தி. அதுபோலதான் மருந்து என்பது. அதனால்தான் பாடினாங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. எனவே அன்பர்களே, நம்முடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்களையும் நாம் கவனிக்கவில்லை. புத்தருடைய விபாஷனாவில் செல்களை கவனித்தல் வருகிறது. மகரிஷி விபாஷன தியானம் என்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். தவ முடிவிலையும் உடல் முழுவதும் ஆற்றலை கவனிக்கிறோம் என்ப பார்க்கிறோம். என்ன ரகசியம்னு கேட்டா 3 உடல் இருக்கிறது. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று 3 உடல். பருவுடல் என்பது இப்ப முன்பு பார்த்தோம் இல்லையா, பஞ்சபூதங்களினுடைய தொகுப்பு. இதை தான் பருவுடல் என்று சொல்லுவோம். உயிர் இருக்கா இல்லையா, அதை தான் நுண்ணுடல்னு சொல்லும். பருவுடல் புரியுது, நுண்ணுடல் புரிகிறதா? 3வது ஒரு உடல் இருக்க தெரியுமா? உங்களுக்கு தான் கேட்குறேன், நீங்கள் புதுசா வந்திருக்கீங்க. பருவுடல் தெரியும், நுண்ணுடல் என்ற உயிரை தெரியும். உடம்பு இருக்கா? இருக்கு. உயிர் இருக்கா? இருக்கு. 3வது ஒரு உடல் இருக்கே தெரியாது. யார் சொன்னாங்க? இதுதான் பிரணவ தேகம் அல்லது காந்த உடல் என்று சொன்னார். பிரணவம் என்று சொல்லுகிற போதே that vibrates
அவர் எனர்ஜி. நம்ம எனர்ஜி எங்க இருக்கு? உடம்புல எனர்ஜி எங்க இருக்கு? உடம்பு பூரா இருக்கு. நல்ல ஒரு சித்திரவதை கொடுப்பாங்க, பெரிய சித்திரவதை. என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு மணி, உலோகத்தால் செய்யப்பட்ட பெல், அத அப்படியே ஒரு ஆளை உள்ள வச்சு இறக்கிடுவாங்க. கீழே இருந்து அரை அடி உயரம் தான் இருக்கும், வெளியே தப்பிக்க முடியாது. அந்த பெல்லை ரிங் பண்ணுவாங்க. இந்த பெல்லை ரிங் பண்ண அது காதல மட்டும் பாதிக்காது, ஒவ்வொரு உடல்ல உள்ள செல்கள்லையும் போய் பாதிக்கும். அப்படி ஒரு சித்திரவதை உண்டு. அது மாதிரி தான் நாம நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிரணுக்களை திரும்பி பார்க்கறதுக்கு உரிய தவத்தை தான் புத்தரும் சொல்லி கொடுத்தார். அதே சமணர்களுடைய தவ முறையிலையும் ஆழ்காட்சி தியானம்னு ஒன்று இருக்கு. நான் என்னுடைய வாழ்வியல் வசந்த யோகா பாட வகுப்புகளில் அதை நடத்தியிருக்கேன். சரியா? சமணர்களுடைய ஆழ்காட்சி தியானம் என்பதும் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் ஊன்றி கவனித்தல்றாங்க. இதை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா, கவசம் படிக்கிறீங்க, கந்தர் சஷ்டி கவசம். காக்க காக்க கனகவேல் காக்கன்னு தொடங்கி ஒவ்வொரு உடல் உறுப்புகளையா சொல்லிக்கிட்டே வர்றீங்கல்ல, இது என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நாம் நம்முடைய அந்த ஒவ்வொரு உறுப்பையும் உள்ளுக்குள்ள திரும்பி கவனிக்கிறோம். அப்சர்வேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்வரி பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி, ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸ் ஆஃப் அவர் பாடி, ஈச் அண்ட் எவ்வரி இன்னர் பார்ட்ஸ் ஆல்சோ. அதுதான் இப்ப வட்ட குதத்தை வெடிவேல் காக்கன்னு பாடின உடனே அந்த கருப்பு சட்டைக்காரர்கள்ன்றவங்க நம்மளை கேவலமா பேசுறாங்க. ஆனால் இதுல உடல்ல உள்ள செல்களை கவனித்தல் என்ற ஒரு மேன்மையான காந்த உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சி அமைந்திருக்கிறது என்பதை கந்தர் சஷ்டி கவசத்தை பாடுறதுக்கு சொல்லி கொடுத்த பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இல்ல பாடுற நீங்களாவது தெரிஞ்சு புரிஞ்சு பாடணும். அப்ப ஏதோ முருகவேல் காக்கன்னு சொல்லும் போது ஒரு இரையாற்றலாக பாவிக்கும். இந்த இரையாற்றல் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் நடத்துகிறது என்ற சிஸ்டம் சொன்னல, ஒரு ரிதம் ஆஃப் லைஃப்னு சொன்னோம். வாழ்க்கையில உள்ளுக்குள்ள ஒரு சீர்மைன்னு சொன்னோம். அந்த உள்ள நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வான்காந்தம் ஜீவகாந்தம் இந்த ரிதத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியா நடத்துறதுக்கு செல்லு வச்சிருக்கீங்க. தொலைபேசி இல்லையா? செல்லிட தொலைபேசின்னு பேர தமிழ்ல சொன்னா செல்போன்னு சொல்றது. அத சார்ஜ் கம்மியான உடனே என்ன பண்றீங்க? சார்ஜ் போடுறீங்கல்ல. இப்ப உடம்புக்கு சார்ஜ் எங்கிருந்து வருதுன்னா, அவரை கேட்டா நான் 3 வேளை சாப்பிட்றேன், 2 வேளை காஃபி டீ குடிக்கிறேன் சொல்றார். ஆனா அதுல இருந்து மட்டும் வரலையே, உணவுல இருந்து மட்டும் வரல, நீரிலிருந்து. வானத்துல கோள்களுடைய கதிர்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து ஆற்றல் பெறுகிறோம், காற்றிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம், நீரிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம், உணவிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம். உண்டா இல்லையா? ஆமா. அப்படி பெறுகிற ஆற்றல் இங்க தன்மாற்றம் பெற்று ஒரு கரண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இபியில தெரு கம்பம் வரைக்கும் கொடுத்துருக்க கரண்ட்டை நாம வீட்டில் கனெக்ஷன் கொடுத்தாலும் நோக்கத்துக்கு எல்லா கதவுலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட மாட்டோம். ஒயரில் ஒழுங்காக கன்சீல்டு ஒயரிங்காக கொண்டு போய், அதுவும் வெளியே இருந்தால் கூட வம்பு இல்லையா அப்படின்னு அழகாக கொண்டு வந்து சுவிட்ச் போர்டுக்குள்ளே இருந்த கை வச்சா கூட வம்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் சிஸ்டம் எப்படி வீட்டுக்குள்ளே கரண்ட் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது மாதிரி இங்கே ஜீவகாந்தம் என்ற கரண்ட் சிஸ்டத்தை நாம் ஒழுங்குபடுத்தும் கலை தான் உடற்பயிற்சி, தியானம். இவ்வளோதாங்க. உடம்பு நல்லா இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும். சேரவாங்கிறத நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க. செய்யலைன்னு சொன்னா யார் குற்றவாளி? நீங்க தான் குற்றவாளி. ஓகே தானே? மாற்று இல்லைல்ல? ரைட்டு.
அதே மாதிரி உணவு முறைகளில் இயற்கையோடு ஒட்டிய வாழ்வியல்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நல்ல காய்கறிகள், பழங்கள் சாப்பிடணும். நட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு வகைகள், நிலக்கடலையிலேயே ஆற்றல் இருக்கா இல்லையா? நிலக்கடலை, முந்திரி பருப்பு தான் சாப்பிடணும்னு இல்லை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு தான் சாப்பிடணும்னு இல்லை. அப்படி தானியங்களில் புரோட்டீன் இருக்கு. அப்போ அதுக்கு ஏற்றவாறு நம்ம அதை முறையாக புரிஞ்சு உணவு முறையில் அடாப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சயின்ஸை சொல்லித்தர இடம்தான் இயற்கை வாழ்வியல், இயற்கை மருத்துவம் என்று பெயர். அப்போ இயற்கை வாழ்வியல் என்று சொல்லக்கூடியது சூரிய ஒளியே பெருங்க, வெயில்லையே நீ நிற்கிறது இல்லை, ஏசிலேயே இருக்க, வீட்டில் ஏசி, காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி. அப்போ வெயிலில் போகணும் சொல்ல வேண்டி வருதா இல்லையா? அதுதான் அங்கே உள்ள விஷயம். இயற்கையில் முரண்பட்டுருக்கிறது தெரியுது இல்லையா? அது மாதிரி உணவு முறைகளில் ஏற்கனவே சொன்னேன், தவறுகளை எல்லாம் சொன்னேன், என்னென்ன உணவுகள் தவறுங்கிறது. இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு இடம்தான் இயற்கை வாழ்வியல்னு சொல்லக்கூடியது. எனவே தான் அன்பர்களே, முறையான மூச்சு பயிற்சி கட்டாயம் பண்ணணும். ஃபுல் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுற போது நம்முடைய நுரையீரல் சூம்பி போன பலூன் போல இருக்கு. நல்லா மூச்சு இழுத்து விடும்போது தான் நல்லா விரிஞ்சு சுருங்குது. அப்போ எவ்வளோக்கு விரியுதோ அந்த அளவுக்கு காற்றறைகள் அதிகமாக காற்றை உள்ளே இழுத்துக்கிற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். முந்தி எவ்வளவு இன்ஹேல் எடுத்தோம், இப்போ மூச்சை உள்ளே வாங்கி தம் கட்டுற கெப்பாசிட்டியை சொல்கிறாங்கல்ல, இத்தனை நிமிஷமாவது உங்களால் மூச்சடக்க முடிகிறதான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைகளை கூட மூச்சு அடக்கிற திறமை இல்லாமல் இருக்காங்க. அங்கே தான் தவறு நடக்கிறது. குழந்தைகளை வளர்க்குறோம், உணவு முறையில் எல்லாத்தையும் சாப்பிடு பழக்கம்னு சொல்லி கொடுக்க விட்டுரும். அதுங்க எனக்கு இது பிடிக்காதுங்குது, விட்டுரும். இதுதான் வேணுங்குது, கொடுக்குறோம். சாக்லேட்டே வேணும்னு கேட்குது, டிவிலையும் அவங்க கெடுக்கிறாங்க. அதில் நான் சோடை சேர்த்து சாக்லேட் கொடுக்குறேன், நீ இந்த ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலே ஒரு டிஃபனுக்கு சௌக்கியம் சமம்னு விளம்பரம் போட்ட உடனே குழந்தைங்களும் அதையே கேட்குது, எனக்கு சாக்லேட்டே டிஃபனாக கொடுத்துரு. உண்டா இல்லைங்களா? நான் ஒன்றும் பொய் பேசலை. அப்போ குழந்தைங்க கிட்ட எல்லா வகை உணவுகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மென்டாலிட்டியே இல்லாமல் போச்சு. ஆகையினாலே தான் அன்பர்களே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை என்று சொன்னார்கள். நம்ம யாருமே குருவை தேடுறதும் இல்லை. ஒருத்தரை கேட்டால் நான் கோயிலுக்கு போகிறேன், நானே தியானம் பண்ணிக்கிறேன்னு. எப்படிங்க தியானம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். முத்ராசலம் தெரியும், நான் என்னென்ன முத்திரை பண்ணுவேன், அப்படியே மூச்சை கவனிச்சுக்கிட்டே பண்ணுவேன். சரி, மனசை எங்கே வச்சுருப்பீங்கன்னு கேட்டேன். முத்திரை பண்ணால் இங்கே தானே உங்கள் கவனம் இருக்கும், மனசை எங்கே வச்சுருப்பீங்கன்னு கேட்டேன். இல்லைன்னா மனதை புருவ மத்தியில் வைக்க வேண்டும் என்ற உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே தான் புருவத்திடை உந்தன் புவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு குருவானவர் தொட்டு கொடுக்கிற ஸ்பர்ச தீட்சையை சொன்னார்கள். தீட்சை முறையில் 3 இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பர்ச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை. ஸ்பர்ச தீட்சைங்கிறது தொட்டு கொடுக்கறது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு பழமொழி இருக்கு. இப்போ குருவினுடைய உயிரும் சேரணும், அப்பத்தான் இந்த உயிர் உய்ய முடியும். அதனால தான் மாதா பிதா குருன்னாங்கல்ல, மாதா பிதா உயிர் சேர்ந்திருக்குல்ல, புரியுது புரியுதில்ல? அது மட்டும் போதுமா? நான் 3வது குருவினுடைய உயிரின் சேர்க்கை. குரு தன்னுடைய ஆற்றலை கொடுத்து குண்டலினி சக்தியை மூலாதாரத்தில் எழுப்பி புருவ மத்தியில் கொடுக்குறாங்களே, இது இன்றைக்கு அவசியமாக தேவைங்கிறதுனால தான் பாடத்திட்டமாக்கினாங்க வழக்கலையில். ஆனால் அன்பர்களே, இந்த யோகா மட்டுமே முழுமை தந்து விடாது என்பதையும், வாழ்வியல் நெறிகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடத்தை யார் கொடுப்பது என்றால் நம்முடைய ஆன்மீக அமைப்புகள் தான் கொடுக்கிறது. மனவளக்கலையாக இருக்கட்டும், வாழும் கலையாக இருக்கட்டும், எத்தனை முறைகள் இருக்கிறது. நான் எதனையும் குறை சொல்லவில்லை. எல்லா மகான்களும் முறைப்படுத்தி கொடுத்திருக்கிறதுல உள்ள பாடத்திட்டத்தையும் பார்க்கணும்.
நண்பர்களே, இதுல நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அசைஞ்சு கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்பு. இப்போ உடம்பு அசைய வேண்டியதனுடைய அவசியம் எல்லாம் பேசிட்டோம். மனசு அசையாம இருக்கிறதுக்கு மனதுக்கு ஒரு பற்றுக்கோடு தான் தியானம், ஒரு பிடிப்பு தான் தியானம். அப்ப உயிரின் விரிவு தானே மனம். உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டேன், பதில் சொன்னீங்களா? இல்லை. உயிர் தான் விந்துநாதமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மூலாதாரத்தில் இருக்கு. உயிர் எங்க இருக்கு? அது கல்யாணம் பண்ணி ஒரு புதிய உயிரை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அந்த உயிரை, கருமையம் என்று சொல்லக்கூடியதை, இங்கே கருமையத்தை மாற்றி பிறக்க வல்ல மருந்தனுக்கு கிட்டவில்லைன்னு பாடியிருக்காங்க. கருமையத்தை மாற்றி பிறக்க தெரியலங்கிறாங்க. புரியறதுக்காக அந்த பாட்டை எளிமைப்படுத்தி சொல்றேன். மாற்றி பிறக்க வல்ல மருந்தனுக்கு கிட்டவில்லை. கருமையத்தை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள தெரியவில்லை. கருமையம் எங்க இருக்கு? முதல் ஆதாரமாகிய மூலாதாரத்திலேயே, மூலாதாரம் சுவாதிஷ்டானம், செக்ஸுவல் கிளான்ஸ்லயே இருக்கு. ஆமா, விந்துநாதம் செக்ஸுவல் கிளான்ஸ்ல தானே இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த வித்தின் மேன்மை நிலை என்ன? தேஜஸ் ஓஜஸ். அது தெரியுமானா யாருக்கும் தெரியாது. வித்து இருக்கான்னு கேட்டா இருக்கு. உங்க உடம்புல வித்து சக்தி இருக்கா? இருக்கு. வித்து சக்தி ஆற்றலா மாற்றணுமே. அந்த ஆற்றல் பரிமாண நிலைக்கு பேர் தானே ஓஜஸ் தேஜஸ்ன்னு சொன்னாங்க. இந்த வித்துக்கு பேரே ஏழாவது எழுத்தாதுன்னு பேர். உணவிலிருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, விந்துநாதமாகிறது. 7 தாதுக்கள். 7 தாதுங்கிற தன்மையே நமக்கு தெரியாது. வித்தின் சிறப்பே தெரியாது. நான் வித்தின் சிறப்பையெல்லாம் விலைக்கு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் அத்தனையும் கொடுத்து கருமைய தூய்மையை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். என்னுடைய புத்தகம் அதை எடுப்பேன் பூஜையில். அந்த அருமையான ஒரு நூல் இப்போ ப்ரூஃப் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு முழுமை நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒவ்வொரு அடுத்த தலைமுறையும் தூய்மை செய்யக்கூடிய வித்தையை அதில் நான் விளக்கியிருக்கேன். ஒரு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் நாம் பியூரிஃபை பண்ணிக்கணும். அந்த பணி யார் செய்யணும்? பெண்கள் தான் செய்யணும் மெயினாக. ஏன்னா பெண்கள் தான் கரு சுமக்கிறாங்க. அதனால தான் பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற இந்த நூலை நான் நூல் வடிவில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இது கடைசி, இப்போ 7வது காப்பி இப்போ ப்ரூஃப் பார்க்க கையில் எடுத்திருக்கேன். இதையும் ப்ரூஃப் பார்த்துட்டா அடுத்தது அனுப்புகிற அளவுக்கு இப்போ விஷயங்கள் தெளிவாகி இருக்கிறது. ஒரு அருமையான விஷயம். இதை நூல் வடிவில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதற்காக எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அந்த பதிப்பு செய்வதற்காக ஒரு 30,000 ரூபா கேட்குறாங்க பதிப்பகத்தில். அதுக்கான உதவிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் யார் விருப்பம் படுறவங்க உங்கள் உதவிகளை கொடுக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். சரி, அப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த கருமையத்தின் தூய்மை, ஜெனடிக் சென்டர் தூய்மை பண்ணுறதுக்கு தவத்தால் அன்றி ஆகாது. தியானம் பண்ணாதான் கருமைய தூய்மை ஆகிறது. எப்படின்னு கேட்டா, கருவின் மீது உயிரை ஒன்றும் பயிற்சி. கரு எங்க இருக்குன்னு சொன்னேன்? விந்துநாதம். அந்த விந்துநாதம் என்ற சக்தியை என்னவா மாத்துறோம்? ஆற்றலாக மாற்றுகிறோம். எப்படி ஆற்றல்? ஓஜஸ் தேஜஸ். அந்த ஓஜஸ் பயிற்சியை சொல்லிக் கொடுக்கறது தான் நம்முடைய காய்கள், நம்முடைய குண்டலினி யோகம். 6 ஆதாரங்களை கடந்து மேலே வர தெரிஞ்சுதா? இல்லை. அதுதான் மாற்றி பிறக்க வல்ல மருந்தனுக்கு கிட்டவில்லை என்று பெரியவர்கள் பாடின வரியை சொன்னேன். கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால்னா, மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றலை, கருமையத்தை மாறி அப்படின்னு சொல்லி கடவுளாக்குனாங்க. அதுக்கு பேர் மாரியம்மன். கருமையத்தை கருமாறினாங்க. புரியுதா? கருமாரியம்மன் தெரியுது இல்ல? திருவேற்காடை சொல்லுவீங்க, இல்லைன்னா சமயபுரத்தை சொல்லுவீங்க, இல்லை நம்ம ஊரில் இருக்க மாரியம்மனை சொல்லுவீங்க. மாரியம்மனை தெரிஞ்சிருக்கீங்க. மாரியம்மனை எப்படி இருக்கு? தலைமட்டமாக இருக்கு. ஏன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இது புரியாம நீங்க சாமி அங்க போய் கும்பிட்டுக்கிட்டு. எஞ்சான் உடம்புக்கு பழமொழி இருக்கா இல்லையா? சிரசே பிரதானம். அப்ப இங்க இருக்கிற ஆற்றல கர்மயத்தை 6 ஆதாரம் கடந்து இங்க கொண்டு வர்றது தான் வாசியோகம், குண்டலினி யோகம், ராஜயோகம், விபாசனா தியானம். நீங்க எந்த தியானத்துக்கு போனாலும் இதைத்தான் கொடுக்குறாங்க. உண்டா இல்லையா?
அப்ப புருவ மத்தி முக்கியம்னு புரிஞ்சு பொட்டு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களே, பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டீங்களே புருவ மத்திக்கு வந்தீங்களான்னு நான் கேட்டா என்னை பார்த்தா ஒரு மாதிரி கோபம் வருது. இவர் என்னென்னமோ கேட்கிறாருன்னு என்னை பார்த்தா கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அதனால்தான் கருமையத்தை மாற்றி பிறக்கின்ற வித்தையை, கருமைய தூய்மையை யார் ஒருவர் முறையாக பயிற்சி செய்கிறார்களோ, யார் ஒருவர் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, இது அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்க கோளாறு, அந்த முரண்பாடு, அந்த நோய் பதிவு, குணப்பதிவு வருதா இல்லையா? ஒப்பனை போல மூக்கு மேல கோபம் வருது பாருன்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்ப அந்த முன்கோபம்ன்ற குணம், இன்னும் என்னென்ன வேண்டாத குணங்கள் இருக்கோ அதெல்லாம் எங்கிருந்து வருது? வித்து வழியாக வருகிறது. அதைத்தான் கருமைய தூய்மை என்று இந்த நூலிலே எழுதியிருக்கிறேன். இதை விரிவாக பெண்களுக்காகவே பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற நூலிலே கிட்டத்தட்ட இது அடுத்த கட்டம் பதிப்பகத்துக்கு அனுப்புறதுக்கு இப்போ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அனுப்பிச்சிருவேன். ஒரு மாதம் கூட ஆகாது, இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் அனுப்பிச்சிட முடியும்னு நம்புகிறேன். மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்கேன். இது சொசைட்டிக்கு போய் சேர வேண்டிய சப்ஜெக்டை கொடுத்துருக்கேன். எனவே துன்பம் என்று எடுத்துக்கொண்டால் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் என்றால் உடம்பும் இயற்கை ரிதம் புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஜீவகாந்தத்தினுடைய திறம் புரிஞ்சுக்கிட்டு, அதை பெருக்கி கொள்வதற்கு வழிதான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்னே சொல்லி கொடுக்குறோம். வாங்க கற்றுக்கணும், வேற வழி இல்லை, எங்ககிட்ட வரணும். உடற்பயிற்சி நீங்களே செய்யுங்க, தியானம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், நீங்களே செய்யுங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் செல்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெற்று அவேர்னஸோட அது உங்களை நடத்துகிற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தி வைக்க முடியும். உங்கள் உடம்புல புலன்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா, அனிச்சை செயல்னு சொல்றோம், இச்சை செயல்னு சொல்றோம். ரைட். முள்ளு குத்தின உடனே படக்குன்னு காலை ஆள் எடுத்து கை போய் முள்ளை எடுக்குது. இது ஏதாவது நீங்க ஏதாவது கூப்பிட்டு கையே போய் காலில் குத்தின முள்ளை எடுத்து விடுன்னு கேட்குறீங்களா? அல்லது இதயம் ஏங்குதே, உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு ஏங்குதா? இல்லை ஒரு நாளைக்கு மறந்து போய் எனக்கு ஒரு நாள் வார விடுமுறை விடுன்னு கேட்குதா? வார விடுமுறை விடுன்னு கேட்டால் அது வேற அர்த்தம், சரியா? அது அப்புறம் ஆயுள் விடுமுறை ஆயிடும். ஆகையினாலே தான் அந்த இயற்கை சீர்மை உடம்புல இருக்கிறத பேணி காக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி, தியானம் செய்தா சொல்லும் செயலும் எண்ணமும் தூய்மை அடையும், மேன்மை அடையும். அப்படி எண்ணம், சொல், செயல் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் நம் வசமாக வைத்திருக்கக்கூடிய கலை தான் மனவளக்கலை. இந்த குண்டலினி யோகம், தியானம், இந்த பயிற்சிகளை செய்யுங்கள். உங்களுக்கு யாருக்கான ஏதாவது ஒரு இடத்துல ஐயம் இருந்தா என்ன கதவை தட்டி கேளுங்கன்னு. அப்படின்னு நைட்டு தூங்கிட்டு இருந்தா கூட வந்து கதவை தட்டி கேளுங்க. இல்லை போனை போட்டு கூட எனக்கு இந்த நேரம் சௌரியமா இருக்கு, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன்னா நான் வந்து இப்போ முழுமையான ஓய்வு ரிட்டையர்டு பர்சனாக இருக்கேன். நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை அன்பர்களே. இந்த உரை, இந்த செய்தி நான் மக்களுக்காக கொடுத்து விடுறேன். ஐ ஆம் அட் யுவர் டிஸ்போசல். அப்படி பார்த்தா இங்கேயும் 10 கீழே தான் வந்திருக்கீங்க, இங்கேயும் 10 கீழே தான் வந்திருக்கீங்க. ஆனால் ஏதோ யூடியூப்லேயாவது பார்த்து நீங்கள் எல்லாரும் சமுதாயத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்புவீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய யூடியூப் பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் 200க்கும் மேற்பட்ட தலைப்புகளை போட்டிருக்கேன், கேளுங்க. நிறைய நாம் சிந்திக்க வேண்டும், சமுதாயத்துக்காக சிந்திக்க வேண்டும். முதல்ல இங்கே உடலும் மனதும் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு இதுதான் வழி. நம்முடைய செயல்களுக்கு நாம தான் பொறுப்பு. செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்ச ரகசியம் நம்முடைய உடலிலும் இருக்கிறது என்ற ஜீவகாந்த செயல்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் சீர்மை செய்தால், அதற்காக தியானமும் உடற்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் ஒழுங்கா பண்ணா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கு நான் கேரண்டி, மோடி கொடுக்குற கேரண்டி மாதிரி நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் அதை உணர்ந்து பாருங்க. எங்கே புரியலைனாலும் எந்த நேரமும் எனக்கு ஃபோன் போட்டு கேளுங்க, நான் பதில் சொல்றது காத்திருக்கேன் என்று சொல்லி இந்த இனிய மாலை பொழுதில் சிறப்பான ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் அவங்க தம்பி வந்திருக்கிறதுனால, உங்கள் பேர் என்னங்கிறது?
பத்மநாபன் மறந்துட்டேன். பத்மநாபன் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால தலைப்பும் அதற்கேற்றவாறு கொஞ்சம் எளிமையாகவே நம்ம கொடுத்தாச்சு. சிறப்பாக இருக்கட்டும். சமுதாயத்துக்கு இந்த கருத்துக்கள் சென்று சேரட்டும். நாம் அதில் நாமும் பங்களிப்போம். அந்த வேலையை நீங்களும் எடுத்து செய்யுங்க என்று சொல்லி இந்த இனிய மாலைப்பத உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவரும் இந்த இணைப்பில் இணைந்து கொள்ள அனைவரும் குடும்பம் சூழ எல்லா அனங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து வாழ்த்துகின்றேன். அன்பர் ராஜபாண்டி அவர்கள் விரைவில் மன வாழ்க்கையை பெற்று சிறக்க வாழ்த்துவோம். மன வாழ்க்கை அமைய பெற்ற தம்பதியர் நிவேதா மற்றும் மோகன்குமார் தம்பதியர் அவங்க விரைவில் மனம் நடந்து குடும்பம் சிறக்கணும்னு வாழ்த்துவோம். இன்றைக்கு என்னுடைய உறவு எனக்கு அத்தை முறையாக வேணும். பேர் என்ன? சாரதாமணி. சிந்தாமணின்னு மனசில் வந்தது. சாரதாமணி இன்னைக்கு தவறிட்டாங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி பெற ஒரு சின்ன மௌனம். சாரதாமணி அவர்கள் ஆன்மா சாந்தி பெற்று வாழ்க வளமுடன். ஆன்ம சாந்தி பெற்று வாழ்க வளமுடன். ஆன்ம சாந்தி பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், நிறைவு. வாழ்க வளமுடன். இப்போ கேள்வி பதில். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வெகு நாட்களுக்கு பிறகு இப்போதான் வர முடிஞ்சது. நம்ம வாழ்த்து சொன்ன மாதிரி மணமக்கள் மகனும் மருமகளும் அருமையாக மெய்ஞானமாக வாழ நீங்க வாழ்த்தணும்.